ப்ளவுஸ் டிசைனிங் பார்ட் 2. போன வீடியோவில் பார்த்த மாதிரி ரவுண்ட் பீட் அண்ட் கிளிப் ஸ்டோனை கரெக்டான டிஸ்டன்ஸில் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பார்டர் டிசைனை நீட்டாக போட்டுற முடியும். ரவுண்ட் பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி சுகர் பீடை ரெண்டு சுகர் பீடாக ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ரவுண்ட் பீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு சுகர் பீடாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து இந்த ட்ராப் கிளிப் ஸ்டோனை சுற்றியும் கொண்டு வந்து க்ராஸ் பண்ணி திரும்பவும் ரவுண்ட் பீடை நோக்கி எடுத்துகிட்டு போகணும். இந்த மாதிரி ரவுண்ட் பீட் அண்ட் கிளிப் ஸ்டோனை சுற்றியும் ஸ்வர்ல் மாதிரி சுகர் பீடால் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி நெக்லைன் ஃபுல்லாகவே நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ரவுண்ட் பீடில் ஒன் சைடு மட்டும் கேப் இருக்கும். அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி சுகர் பீடால் ஒரு 4-5 சுகர் பீட் போட்டு அந்த பிளேஸை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க கேப்புக்கு ஒரு பேக் செயின் கொடுத்து 4 mm பீட் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணி த்ரெட்டை வந்து இப்படி பேக்கில் லாக் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் சிங்கிள் பீட் லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்தடில் ஃபுல்லாகவே சிங்கிள் பீட் லாக் போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த நெக் டிசைன் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.